வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் தினந்தோறும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உன்னோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் மாசி மாதம் 19/11/1125 நாள் 3/3/2025 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளைவிரை சதுர்த்தி விரதம். இன்றைய தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் விரதம் இருந்து காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, இன்றைய தினம் ஸ்ரீ காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு பிரம்மோற்சவம் ஆரம்பமாகிறது. ஆகவே அனைவரும் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து காமாட்சி அம்மனுடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்து கொள்வதால் ஸ்ரீ காமாட்சி அம்மனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமரியம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குருதி வருஷம் குருதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் 19/11/2125 நாள். ஆங்கில மாதம் தேதி 3/3/2025 மார்ச் மாதம். சூரிய உதயமானது காலை 6:32 அயனம் உத்தராயணே. ருது சிசர ருத்தோ. மாசமானது மாக மாசே கும்பமாசே. பக்ஷமான மாசி மாதம். பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விரை. திதியானது சதுர்த்தியாம். சதுர்த்தி திதி 40 நாழிகை 14 வினாடி. இரவு 10:38 வரை. அதன் பிறகு பஞ்சமியாம். பஞ்சமி திதி. இன்றைய சிராத்த திதியானது சதுர்த்தியாம். சதுர்த்தி திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சூரியவம்சாவிகள் சூரியவம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது மாக மாசி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை சதுர்த்தியாம். சதுர்த்தி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது பால்குண மாசே
பங்குனி மாதம் மீனமாசே சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் இந்த திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனிய நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்தோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசரமானது இந்து வாசரை, சோமவாசரை, கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். 10:18 வினாடி காலை 10:39 வரை. அதன் பிறகு அசுனி நட்சத்திரம். அசுனி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இன்றைய இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே, அதாவது மாசி மாதத்தில் ரேவதி நட்சத்திரம் மற்றும் அசுனி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இந்த இரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவழிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்தில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம், அதில் தவறில்லை. ஆனால் அதைவிட அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால், தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலிருந்து நொடியில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள். அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட பிரம்மாண்டமான சுபபலன்கள் அனைத்தையும் தாங்களை வந்து சேரும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளைவரை சதுர்த்தியாம் சதுர்த்தி விரதம். திருவெற்றியூர் ஸ்ரீ முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கணேச பெருமானுக்கு உற்சவமானது ஆரம்பம். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு பிரம்மோற்சவம் மகா உற்சவமானது ஆரம்பமாகிறது. துவஜாரோகணம், கொடியேற்றம். இன்றைய ராகுகாலமானது காலை 8:02 முதல் 9:32 வரை. யமகண்டமானது காலை 11:02 முதல் பிற்பகல் 12:32 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 2:02 முதல் 3:32 வரை. நல்ல நேரமானது இன்றைய தினம் காலை 6:32 முதல் 7:32 வரை சந்திரன் கோரை. பிற்பகல் 12:32 முதல் 2:02 வரை புதன் கோரை. இன்றைய சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தையர். இன்றைய சந்திராஷ்டமம் பூரபல்குனி நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றுகளுக்கு அதிகாலை 5:04 முதல் காலை 10:39 வரை சந்திராஷ்டமம். உத்தரபல்குனி நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றுகளுக்கு காலை 10:39 முதல் மாலை 4:14 வரை சந்திராஷ்டமம். உத்தரபல்குனி நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றுகளுக்கு மாலை 4:10
14 நிமிடம் முதல் இரவு 9:49 வரை சந்திராஷ்டமம். உத்தரபுல்வனி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 9:49 முதல் செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 3:24 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.